முந்தி வீடியோவில் என்னோடய கனவுகள்லாம் திருப்திகரமாக நடந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் சித்தபாரி போயிருந்தேன். அப்போது எங்கள் குருதேவ் ஒரு நைட் டைம் இருக்கும். அவர் தான் ஃப்ளைட் இறங்கி வராங்க. நாங்கள்லாம் அவரை பார்க்குறதுக்காக ரொம்ப அவளோட காத்துட்டு இருந்தோம். இப்போது இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி போய் பார்க்க போகும்போது நம்ம ஒவ்வொரு டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பி அழிக்குள்ளே இருப்போம் இல்லையா? ஒரு டோராக திறந்து போகும். அதே மாதிரி ஒரு கம்பி அழிக்குள்ளே நின்று தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். டோர் ஓப்பன் ஆச்சு. அவங்கெல்லாம் சுவாமிஜியை கூட்டிகிட்டு போய் ரெசிடென்ஸில் கொண்டு போய் விடுறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் சொன்னார், நோ, ஆல் மை டிவோட்டீஸ் ஆர் வெயிட்டிங், லெட் தம் மீட் மீ, ஐ வுட் லைக் டு டாக் டு தம். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு 20% ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற அந்த குருதேவ் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து ரொம்ப டயர்டாக இருப்பார் இல்லையா? நிச்சயமாக நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பார்த்தா போகிறோம் தான் நம்மளெல்லாம் நினைப்போம். ஆனால் அவர் அது நினைக்கல. எல்லோரும் போய் சேர்ந்தோம், பார்த்தோம். யார் யார்கிட்ட எல்லாம் பேசணுமோ, யார் யாரும் அவர்கிட்ட பேசினாரோ அவர்கிட்ட எல்லாம் பேசினார். அதுக்கப்புறம் தான் அவர் போனார். அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு க்ளோசஸ்ட் அசோசியேஷன் வித் குருதேவ். அதுவரை இருக்கிறதெல்லாம் டெலிபதிக்காக அதான் எல்லாமே இருந்தது. அப்புறம் அவர் காலையில் எழுந்திருந்து ஏர்லி மார்னிங் 500 லெட்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாராம். 500 லெட்டர்ஸ் எழுதுவாராம். எந்தெந்த லெட்டர்ஸ் வந்திருக்கோ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவாராம். That was a curiosity for me and I wanted to go and see it to my eyes. க்யூரியாசிட்டி தான், உண்மையாக அளவாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை கொடுத்தான். நான் அது தனியாக போய் அவரோட காட்டேஜ் வாசலாம் நடந்து போய் பார்த்தேன். அவர் அதை பண்ணிகிட்டு இருந்தார். ஏர்லி மார்னிங் இந்த குளித்து ஒரு 500 லெட்டர் ஒரு நாளைக்கு போடுறாங்கன்னா நம்ம ஒரு லெட்டருக்கே யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ that was a tremendous experience and an inspiring event for me. அப்புறம் நான் பாடல்கள்லாம் சேர்த்து வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல. எப்போவுமே யுவகேந்திரா மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு, we are all youngsters at that time, எல்லாரையும் சேர்த்து வச்சு பாட வைப்பார். அப்படி பாட வச்சதில் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்த ஒவ்வொரு மெம்பர் பாடினாங்க. நான் என்னோடய சான்ஸை லாஸ்ட்டாக சூஸ் பண்ணேன். ஏன் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணேன்னா, எனக்கு தெரியும் ஃபஸ்ட் ஸ்டேஜில் கேட்பாங்க, நல்லா கேட்பாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ்லேயும் நல்லா கேட்பாங்க. அப்படியே எனக்கு ஒரு தாட் இருந்தது. லாஸ்ட் ஸ்டேஜில் அவர் எனக்கு மைக்கு கொடுத்தாரு. யாராவது நீ பேசுகிறதுக்கு இருக்கா, யாராவது என்ன பாடுறதுக்கு இருக்கா அப்படின்ட்டு மைக்கை